மக்கள் நீதிக் கட்சியின் மகளிர் அணி சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை. மதுரை தத்தநேரி பகுதியில் அமைந்துள்ள சுடுகாட்டு காளியம்மன் கோவிலில் அடிப்படை வசதிகள் செய்யவும், கோவில் நிர்வாகத்தை தமிழக அரசு ஏற்று நடத்தவும் அனைத்து மக்கள் நீதிக் கட்சியின் மகளிர் அணி சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்கள். காளி என்றாலே உக்கிரமானவள், காளி என்றாலே அதீத சக்தி வாய்ந்தவள் என்று பக்தர்கள் பயம் கொள்வதுண்டு. எப்படி தன் பிள்ளைக்கு அநீதி நடப்பதை பார்த்து கொண்டு ஒரு தாய் அமைதியாக இருக்க முடியும்? அப்படி தட்டி கேட்பதுதான் உக்கிரம் என்றால், காளி தாய் அநீதி செய்பவர்களுக்கு கட்டாயம் உக்கிரமானவள், சக்தி வாய்ந்தவள்தான் இருப்பாள். வெள்ளிக்கிழமையும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலமான 5 முதல் மாலை 7 மணி வரை இங்கு பூஜை விசேஷமாக நடைபெறுவது வழக்கம். தங்களுடைய வாழ்க்கையில் கிரக பாதிப்புகள் அல்லது செய்வினை பாதிப்புகள், கண் திருஷ்டி, எதிரிகள் தொல்லை, வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் என நீங்கள் என்ன பிரச்சனையை சந்தித்துக் கொண்டு இருந்தாலும் மனதில் மிகுந்த நம்பிக்கையோடு இந்த தத்தநேரி சுடுகாட்டு காளியை வந்து சரணடைய, நீங்கள் அவளை வழிபாடு செய்து சென்ற மறுநொடி உங்கள் கவலை தீர்ந்து போவதை பார்க்க முடியும் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள். இங்கு நாளுக்கு நாள் பக்தர்களின் வருகை அதிகமாகிக் கொண்டே வருகிறது. உள்ளூர் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மயான காளி கோயிலில் அடிப்படை வசதியான குடிநீர் வசதிகள் மற்றும் மேற்கூரைகள், சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும் என்று புதிய நீதி கட்சி சார்பாக மாநில அணிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். மேலும் இந்த கோவிலிலே அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு அனைத்து மக்கள் நீதிக் கட்சி மகளிர் அணி மாநில தலைவி செல்லூர் பிரியா, மாநில இளம்பெண் பாசறை தலைவி அனிதா யுவராஜ், மாநில துணை பொதுச் செயலாளர் சுதா, திருநங்கை பிரிவு மாநில தலைவி கார்த்திகா, மதுரை மாவட்ட மகளிர் அணி தலைவி பாண்டிச்செல்வி சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலவன் டிவி செய்திகளுக்காக தென்மண்டல செய்தியாளர் சின்னத்தம்பி. அனைவருக்கும் வணக்கம். செல்லூர் சுடுகாட்டு கோயிலில் இருக்க பக்தர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை அனைத்து மக்கள் நீதி கட்சி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோவில் 100 ஆண்டுகள் பழமையான கோவில். இது காசி அடுத்த 2வது தலமாக நம்ம இதை பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்கு. இந்த கோவிலில் இருக்கிற எல்லாமே இங்கே கடாவெட்டு, இங்கே அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை எல்லா இடத்தையும் பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்குது. நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்குற அம்மனாவோ சோனை ஐயாவோ இங்கே இருக்கிற சிவனோ எல்லாருமா இருக்கிறதுனால இங்கே கூட்டங்கள் அதிகமாக வருது. இதை நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால இந்த கோவிலில் இடம் அரசுகிட்ட இருந்தாலும் நிர்வாகத்தை அரசு கையில் எடுத்து பொதுமக்களுக்கான தண்ணீர், சுவர் எழுப்புறது, இந்த கடாவட்டி எடுக்கிறதுல கொஞ்சம் பராமரிக்கிறது, பொதுமக்களுக்கு கொஞ்சம் பக்தர்களுக்கு கொஞ்சம் நல்ல பாதுகாப்பு. இரவு நேரங்களில் 10-11 மணி வரை இந்த கோவிலுக்கு வர்றாங்க. இந்த கோவிலில் வர்றவங்களுக்கு போகிற பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கும் நம்மளுடைய கவர்மெண்ட்டுடைய அறநிலைத்துறைக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியின் சார்பாக பரிந்துரை செய்கிறோம். இதை பொதுமக்களும் எல்லாருமா சேர்ந்து பக்தர்களும் சேர்ந்து நம்முடைய கோரிக்கையை அரசாங்கத்துக்கு வைக்கிறோம்ன்றதை தெரிவித்துக் கொண்டு நீதி கட்சி சார்பாக ஒரு சிறு கோரிக்கை அரசுக்கு. நம்ம மதுரை செல்லூர் தத்தநேரி மயானக்கரையில் அருள்பாட்சிக்கிட்டு இருக்கோம். நமது அன்னையான ஸ்ரீ காளியம்மனுக்கு சுற்றுச்சுவர் அமைக்க சொல்லியும் குடிநீர் வசதி மற்றும் கிடாவெட்டு பலி கொடுப்பது நடப்பதாக இருக்கிறதுனால அனைத்து மக்களுக்குமே சுகாதாரம் அளிக்கும் வகையில் சுற்றுச்சுவர் அமைச்சு ஒரு அன்னதான பீடம், ஒரு அன்னதான கூடங்கள் அமைத்து, 2வது குடிநீர் வசதி அதிகமாக இங்கிட்டு கிடையாது. எல்லாருமே அதே குடிநீரில் தான் நம்ம எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த குடிநீர் வசதியை நம்ம அரசு எங்களுக்கு ஒரு சேவையாக செஞ்சு தரணும். அது நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறீங்க, நம்ம அம்மனுக்கு இவ்வளோ மக்கள் வராங்க சொல்கிறாங்க. இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு கம்பி வேலி மாதிரி அமைச்சு ஒரேதாக சீராக அமைக்கிறது சொல்லி அரசுகிட்ட மேலும் நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். எங்களுக்கு ஒரு உதவி செய்ய நாங்கள் நினைக்கிறேன். என்னுடைய மக்களுக்கு ஒரு சேவையாக நினைத்து இந்த அரசாங்கம் ஏற்று நடத்துமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.